தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கேரளாவில் பேடன், தமிழ்நாட்டில் விஜய், இரண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன? ஒரு ஆய்வு. அந்த இளைஞன் அத்தனை அரசியல்வாதிகளையும் அத்தனை சமூக சிந்தனையாளர்களையும் தன் பக்கம் ஈர்த்து கேரளா அரசியலையே புரட்டி போட்டு விட்டான். பழம்பெரும் அரசியல் கட்சிகளுக்கு கூடாத கூட்டம் பேடனுடைய அந்த ராக் இசைக்கு கட்டுப்படுகிறது. ஒரு பெரிய கொள்கை பிரகடனத்தை செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளை விட ஒரு பாட்டின் மூலம் அவன் அதை சொல்லிவிடுகிறான். நான் பாணன் இல்லை, பறையன் இல்லை, தம்புரான் என்னோட மசுரும் இல்லை, நான் ஒடுக்கப்பட்ட மக்கள், 1000 ஆண்டு காலம் நீங்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தோம், இப்பொழுது நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் என்று கேரளா இளைஞன் அத்தனை பேரும் கருப்பு சட்டை அணிய வைத்திருக்கிறான். இந்த கருப்பு சட்டை தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் 50 லட்சம் பேரை கருப்பு சட்டை மாட்டிவிட்டு அவனை சிந்தனையாளனாக, கருப்பு சிந்தனையாளனாக, சிகப்பு சிந்தனையாளனாக மாற்றி வைத்திருந்தார். அண்ணா அதையெல்லாம் ஒழித்து திரைப்பட கொட்டகைக்குள் தமிழக அரசியலை தள்ளிவிட்டுட்டு செத்து போனார், மரித்து போனார். ஆனால் அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலை மீட்டெடுக்கவே முடியவில்லை. தந்தை பெரியாருடைய மரணத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் நீங்கள் முற்று முழுதாக திரைப்பட கொட்டகைக்குள் போய் மறைந்து கொண்டது. ஆனால் வேடன் 50% இளைஞர்கள் கருப்பு சட்டை அணிந்து வேடன் சொல்லுகிறது அப்படியே ஆமோதித்துக் கொள்ளுகிறான். அரசியல் எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது, அரசியல் புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது. இத்தனைக்கும் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். ஏன், எதற்கு, எப்படி என்று சந்தேகப்படு. மாசேதுங்க சொன்னதை கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கடைபிடிக்கிறார்கள். அதிலிருந்து சிகப்பு சிந்தனையிலிருந்து ஒருவன் கருப்பு சிந்தனையோடு வெளிவந்திருக்கிறான். இது கேரளா அரசியலில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. தெருவோரத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞன் மலையக தமிழனாக ஆங்கிலேயர் காலத்தில் கூலிகளாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அவனுக்கு ஓட்டுரிமை பறிக்கப்பட்டது. தமிழனுக்கு அவனுக்கு அகதியாக்கப்பட்டான். அகதியாகி இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட பிறகும் இந்தியாவிலும் அகதியாகவே வாழ்கிறான். அங்கிருந்து வந்த ஒரு புயல், இசை புயல் தான் இந்த வேடன். வேடன் தன்னுடைய தாய் தமிழச்சி என்று தலை வணங்காமல் சொல்லுகிறான். தன்னுடைய தந்தை ஒரு மலையாளி என்று அந்த மலையாள இளைஞர்களிடம் சொல்லுகிறான். ஆக அவன் எதற்கும் அஞ்சுவதில்லை. அவனை சங்கிகள் சிறைப்படுத்த எண்ணி புலிநகம் போட்டிருந்தான், அவன் கஞ்சா குடித்திருந்தான் என்று அவனுடைய அந்த ராக் இசையை, அவனுடைய அந்த மக்களுடைய உணர்ச்சிகளை எப்படியாவது காயடித்து அவனை சிறையிலே அடைத்துவிட வேண்டும் என்கின்ற அந்த திட்டம் கேரளத்து இளைஞர்களால் தவிடுபடி ஆக்கப்பட்டது. அந்த கருப்பு சட்டை அணிந்து அவன் 50% கேரளா இளைஞர்களுக்கு கருப்பு சட்டையை அணிந்திருக்கிறான். சிவப்பு சட்டையை கழட்டிவிட்டு கருப்பு சட்டையை அணிய வைத்திருக்கிறான். சிகப்பு சட்டைக்கு மேலாக கருப்பு சட்டையை அணிய வைத்திருக்கிறான் இந்த வேடன் என்ற இளைஞன். கேரளா அரசியலே படபடத்து நிற்கிறது. மம்புட்டி சொல்லுகிறார், 1000 ஆண்டு காலம் நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம்,
இப்பொழுது நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் என்று அந்த தம்புரான்களுக்கு சாஸ்திரி, சர்மா, ஐயர், ஐயங்கார், நாயர், நம்பிதிரிகளுக்கு கட்டளையிடுகிற இடத்துக்கு வந்து இருக்கிறார்கள். அந்த 50% சிவப்பு சட்டைக்குள் கருப்பு சட்டையை பொருத்தி இருக்கிறவர்கள். ஆனால் அதை அப்படியே விட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் விஜய் இளைய காமராஜர், இவருக்கு பட்டம். எத்தனை மாணவனுக்கு மருத்துவக் கல்லூரி சேர்த்து விட்டு இருக்கிறீர்? எத்தனை மாணவன் பொறியியல் பட்டதாரியாகி இருக்கிறான்? விஜய் கதையில் அதெல்லாம் சினிமாத்தனமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு நோட்டு புத்தகத்தை கொடுக்கிறேன் என்று சினிமாவில் ஒரு நடிகையும் நடிகனும் சந்தித்தால் கட்டி அணைத்து கொள்ளுவார்கள், முத்தமிட்டு கொள்ளுவார்கள். அதை மாணவிகளிடம் செய்கிறாய். இதைத்தான் வேல்முருகன் எதிர்க்கிறார். தமிழ் பண்பாடு என்பது ஒரு ஆணை பெண்ணை, ஒரு பெண்ணோ ஆணோ அவனுக்கு பரிசம் போட்டுவிட்டால் அந்த பெண் அந்த ஆணுக்கு சொந்தமானவள். மற்றவன் அதை பார்ப்பதற்கு தொடுவதற்கு கூட உரிமை இல்லாதவன். இதுதான் தமிழ் பண்பாடு. மானங்கெட்ட இந்த தமிழர்களுடைய பெற்றோர்கள் விஜய் நோட்டு புத்தகம் வாங்குவதற்காக கன்னியாகுமரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 200 பெற்றோர்கள் அந்த பெண் குழந்தைகளோடு வந்து பெண் குழந்தைகளை கட்டியணைத்து ஆறத் தழுவி அந்த புத்தகத்தையும் நோட்டு புத்தகத்தையும் கொடுப்பதை ஜென்ம சாபல்யம் அடைந்ததாக அந்த பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். இது ஆசிரியரும் கட்டியணைத்து அந்த மாணவியை அன்போடு தழுவலாமா? அல்ல சக மாணவன் அந்த மாணவியை கட்டியணைத்து அன்போடு ஆற தழுவலாமா? இந்த கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஒரு பெண்ணை அந்நிய ஆடவன் தொடுவது என்பது அது மிகப்பெரிய தவறு. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒருவர் கட்டி தழுவி ஆராதிருப்பது என்பது நீங்கள் சமூகத்தில் ஒரு ஒழுக்கக்கேடான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சிநேகன் என்ற ஒரு கவிஞன் கட்டிப்பிடி வைத்தியம். ஒரு ஆணை பெண்ணை ஆணோ கட்டிப்பிடித்து கொள்ளலாம். உடலுடைய அத்தனை பாகங்களும் அந்த பெண்ணுடைய உடலை ஆற தழுவி அழுத்தி கொள்ளலாம், கட்டி கொள்ளலாம் என்ற ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை செய்திருந்தான் அந்த சிநேகன் என்ற ஒரு பிக்பாஸ் படத்தில் அரை நிர்வாண ஒரு நடிகன். இதையெல்லாம் மாணவிகளிடம் விஜய் செய்கிறார். இளைய காமராஜர் என்ற பட்டம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எத்தனை 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு? இதுவரை நீ பல படங்களுக்கு பல 200 கோடி பல 1000 கோடி வாங்கிய நீ எத்தனை ஏழை மாணவர்களை பொறியியல் பட்டதாரியாக மாற்றியிருக்கிறாய், மருத்துவ பட்டதாரியாக மாற்றியிருக்கிறாய். எதுவுமே இல்லை. சினிமா தனத்திற்காக இந்த பெற்றோர்கள் விஜயை பார்த்து தன்னுடைய மகளை அவர் கையால் இந்த புத்தகத்தையும் பேனாவையும் வாங்கிவிடலாம் என்று மகளை அங்கு வெகு தூரத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். திட்டமிட்டது நடத்தப்படுகிறது. இது இந்த சினிமாத்தனமாக பார்க்கப்படுகிறது. காமராஜ் எத்தனை பெண்களை கட்டிப்பிடித்தார், எத்தனை பெண்களை உச்சி மோர்ந்தார், எத்தனை பெண்களை அளாவினார். விஜய் இளைய காமராஜரா? காமராஜ் ஆட்சி என்பது ராஜாஜி மூடிய 6000 பள்ளிக்கிடங்களை திறந்தவர் காமராஜர். நிதி இல்லை என்று ராஜாஜி மூடிவிட்டு போனார். மகனெல்லாம் மலமல்லுவனுடைய மகன் மழை அல்ல போ, பாப்பரசா வைத்திருந்தவா பாப்பரசா வைக்க போ, துணி துவைக்கிற மகன் துணி துவைக்க போ, ஆசாரி மகன் ஆசாரியாக போ, வேடன் மகன் வேடனாக போ. இது வல்ல அரசியல். இதை தடுத்து நிறுத்தி தமிழகத்தை மீட்டெடுத்தவர் கல்வி கண் திறந்த காமராஜர். இளைய காமராஜர் என்று திரிஷா கூட டூயட் பாடுவதிலும், நயன்தாரா கூட டூயட் பாடுவதிலையும், கீர்த்தி சுரேஷ் கூட டூயட் பாடுவதிலும் வல்லவராக இருக்கலாம் விஜய். ஆனால் நீங்கள் வேடனை பார்த்து திருந்திக் கொள்ளுங்கள் விஜய்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாவிலிருந்து என்றைக்கு அரசியலை பிரித்தெடுக்கிறோமோ அன்றுதான் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியும். சீமானாக இருந்தாலும் சரி, விஜயலட்சுமியாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் திரைத்துறையினுடைய ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்கிறது. திரைத்துறையில் ஒரு பெண்ணை ஆணை பெண்ணோ, அது நாடகத்துறையாக இருந்தாலும் திரைத்துறையாக இருந்தாலும் கூத்துப்பட்டறையாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து கொள்வது தான் அங்கே ஹேக் பண்ணுவது என்று அதற்கு பெயர். அந்த ஹேக் பண்ணுவ அந்த கலாச்சாரத்தை விஜய் சினிமா கலாச்சாரத்தை இப்போ தமிழ் பெண்களிடம் விதைக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும், திருமணமாகாத ஆணும் பெண்ணும் எங்கே சந்தித்தாலும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கொள்ளலாம் என்கின்ற சீரழிவு கலாச்சாரத்தை கோடம்பாக்க களிச்சடைகள் இப்பொழுது அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். கமல் எங்கு யாரை பார்த்தாலும் லிப் லாக், உதடை லாக் செய்யக்கூடிய கலையை கற்றவர். இதுதான் கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி. ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய தகுதி இன்றைக்கி ஜெயிலர் படத்தில் தமன்னாவனுடைய அரை நிர்வாண காவாலா பாட்டை வைத்து தான் ரஜினியினுடைய அரசியல், ரஜினியினுடைய சமூக சிந்தனை போய்கொண்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க சீரழிவு கலாச்சாரமாகும். விஜய் முழுமையாக கொண்டு வருகிறார். விஜயை பொறுத்தவரை சினிமாவை அரசியலில் கொண்டு வருகிறார். அரசியலில் என்பது முழுக்க முழுக்க காமராஜும் தந்தை பெரியாரும் கக்கனை போன்றவர்களெல்லாம், பெரியாரை போன்றவர்களெல்லாம் விட்டு விட்டு போனது தான் அரசியல். சினிமா என்பது நயன்தாராவோடும் கீர்த்தி சுரேஷோடும் திரிஷாவோடுமே நிறுத்தி கொள்ள வேண்டும். விஜய் தயவு செய்து மாணவிகளை கட்டி பிடிப்பதோ அது அவர்களை நீங்கள் அளாவழுவதோ இது ஒரு சீரழிவு கலாச்சாரமாக பார்க்கப்படும். ஒரு ஆணும் பெண்ணும் புது இடத்திலே பார்த்து கொள்கிற பொழுது ஒருவரை ஒருவர் தள்ளி நின்று பேசுவது தான் கலாச்சாரம். ஒருவரை கட்டிப்பிடித்து அளாவுவது கலாச்சாரம் அல்ல. இதை கேரளாவிலிருந்து வருகிற வேடன், இந்த வேடனுடைய அரசியலை விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல தான் கமலனுடைய இந்த தக்லை படம் பெரிய இன உணர்வான போராட்டமாக மாறி இருக்கிறது. கமலஹாசன் தமிழர்களை உயர்வாக கர்நாடகாவில் பேசினால் அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும். இந்த படத்திற்கு ஒரு பெரிய விளம்பரம் கிடைக்கும். இதை வைத்து கமலஹாசன் தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம் என்று சொன்னதனுடைய விளைவு, நீங்கள் தக்லை படம் ஒருவரும் பார்க்க முடியாத படம். மணிரத்னத்தினுடைய மிகப்பெரிய மோசமான படங்களில் இதுவும் ஒன்று. இதே போன்ற நிலையில்தான் கமலஹாசன் தக்லை படத்தின் மூலம் தமிழர்கள் கன்னடர்கள் என்கின்ற ஒரு மோதல் போக்கை உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விடுமோ என்ற நிலை வருகிறது. ஆனால் கன்னடர்களிடம் இருக்கிற கன்னட வெறியை போல தமிழர்களும் தமிழ் இனத்தின் மீது வெறி கொள்ள வேண்டும். அதை கன்னடர்களை பார்த்து நீங்கள் காப்பி அடித்து கொள்ளுங்கள் தமிழர்களே. கன்னடர்களுக்கு இருக்கக்கூடிய மொழி உணர்வு, இன உணர்வு அத்தனையும் தமிழர்களிடம் இல்லையே என்பது தான் வருத்தம். ஆகையால் தமிழர்கள் கன்னடர்களிடம் இருக்கக்கூடிய மொழி உணர்வை, இன உணர்வை, அவர்களுடைய அந்த வன்முறை அத்தனையும் என்னுடைய தமிழை தாய் தடுத்தாலும் விடேன் என்று கனக சுப்புரத்தினம் என்ற பாவேந்தன் பாரிவிட்டு போயிருக்கிறான். அந்த பாவேந்தனுடைய சொல்லை போல சாகச் செய்பவனை சாகடிக்காமல் சாகராயே தமிழா என்கின்றதை போல நாம் அதை நினைவு கூற வேண்டி இருக்கிறது. தமிழ் மொழியை யார் அழித்தாலும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது. தமிழ் மொழி அழிந்து போய்விட்டது. 40 ஆண்டு காலத்தில் அழிந்து போகிற மொழிகளிலே தமிழும் ஒன்று என்று யுனெஸ்கோ கொரியர் 40 ஆண்டு காலத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். மனவை முஸ்தபா கண்ணீரோடும் வேதனையோடும் இதை பதிவு செய்கிறார். ஆக
தமிழ் தமிழ் என்று பேசுகிற இந்த நாளாந்தர அரசியல்வாதிகள் நீங்கள் வேடனை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வேடனுடைய அந்த வேட்டையாடுகிற குணம் மலையாளத்தில் அங்கே சிந்தனை தூவக்கூடிய சிந்தனை சிற்பி சிங்காரவேலனுடைய கருத்துக்களை எல்லாம் பட்டவர்த்தமாக எடுத்து சொல்லுகிற அந்த வேடனை விஜய் பார்த்து காப்பி அடித்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது விஜய்க்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.